அடுத்து மனு கொடுக்குறான். ஒன்னா வாரேன். என்னடா டே, ஆந்திராவுக்கு அந்த மாவட்டத்தை எழுதி கொடுக்க வாடா பிரபாகரன் மகன். திரும்ப திரும்ப சொல்றேன், அண்ணாமலையார் மேல நீ ஆணையிட்டு நான் சொல்றேன், ஒரு ஓட்ட போடு, நாட்டை என்கிட்ட கொடு. அங்க எவனாவது வந்தான்னா சொல்லு. டேய், இந்திய கடலுக்குள்ள இதுவரை 840 மீனவனை சுட்டுருக்காண்டா. ஒவ்வொரு வாரத்துக்கும் 10 பேர் 5 பேர் 20 பேர் இந்த கைது பண்ணி கனியூர்ல போடுறான்டா. ஆனால் ஒரே ஒரு மகன் துவக்கோட தமிழீழ மண்ணில் நின்னான்டா. ஒரு மீனவனையாவது சிங்களம் தொட்டானாடா? தொட்டானா? இந்த இனத்தின் குலதெய்வம்டா, காவல் தெய்வம்டா பிரபாகரன். அவன் பிள்ளைகளடா நம்ம. ஓடுறா, நீ ஓடுறானா இல்லையா பாடுறா, ஓடுறானா இல்லையா பாரு. இல்லைன்னா இந்த செஞ்சி கோட்டை, நம்ம கோட்டை மராட்டியம் கோட்டை மாதிரி, அது அண்ணாமலைஸ்வரர், அண்ணாமலை அருணாச்சலம், அண்ணாமலை கிடையாது இப்ப அருணாச்சலம், அப்புறம் சலம், அப்படி மாத்திருவான்டா, மாத்திருவான். கடைசியா எங்களுது ஏமிச்சதா அங்க. நீ இப்பவே உங்க கோயிலுக்குள்ள தேவாரம் திருவாசம் எல்லாம் பாட முடியல, இப்பவே முடியல. அங்க என்ன பண்ணுவ, அப்புறம் என்ன பண்ணுவ நீ? அப்புறம் ఏమి చెప్తున్నారు, ఎక్కడ ఉన్నారు, ఇంట్లో ఉన్నారు, లోపల ఉన్నారా, మీరు పోందిస్తారా మీరుன்னு கேட்டா. அங்க போனோன்னா இது யாரு, சிவன், இவர் எப்படி ஆயிட்டாரு அப்படின்னா, அவரு கன்வெர்ட் ஆயிட்டாருங்க. அவனை நம்ம தமிழனா ஏற்கல, இல்ல நம்மால தெலுங்கு நான் மாதிரி போயிடுவான். அதுக்குள்ள தப்பிச்சுக்க.